நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முழுக்க 32 இடங்கள்ல அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வந்தாங்க. செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, இதோடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்த ரெய்டு, இந்த முக்கியமான ரெய்டு கிட்டத்தட்ட 2 நாட்கள் தமிழ்நாடு முழுக்க திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி இந்த பகுதியில் நடந்த இந்த ரெய்டுல பல ஆயிரம் கோடி மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. 12 கோடி 86 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது ரொக்கமாக. அதே போல ஒரு 1080 கிராம் பவுன் நகை கைப்பற்றப்பட்டது. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நிறைய எடுத்தாங்க. இதுல யார் வீட்டில் இந்த ரேட் நடந்துச்சுன்னா மணல் கரிகாலன், இந்த அக்கினி அகிலாண்டம், நெருப்பு நீலமேகம், கங்கு கந்தசாமி அப்படிங்கிற மாதிரி சில பேர் சிறைக்கு போயிட்டு தடா போடா அப்படிலாம் வச்சுக்குவாங்க இல்லையா. இப்போ இந்த ஆத்துமணல் அள்ளக்கூடியவங்க தங்கள் பேருக்கு முன்னாடி அடைமொழியாக மணல்ங்கிற பேர் சேர்த்துக்கிறது. அப்படி மணல் கரிகாலன், மணல் ரத்னம், மணல் ராமச்சந்திரன், இந்த 3 பேர் வீட்டு சம்பந்தப்பட்ட 32 இடங்கள்ல அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினாங்க. இந்த ரெய்டு நடத்தியில் ஒரு தகவல் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக மற்றும் திமுக ஆட்சியில 14,000 கோடிக்கு இந்த 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய ஆற்று மணலை அள்ளி உலகம் முழுமைக்கு வித்திருக்காங்க. இதுல 4,000 கோடி ரூபாய்க்கு மேல அரசு அனுமதித்த அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் இல்லையா, அந்த அளவை தாண்டி ஆத்து மணல் அள்ளியிருக்காங்க. இது சட்டவிரோத மணல், சட்டவிரோதமாக மணல் அள்ளுவது. இந்த 4,000 கோடியை சட்டவிரோத பணப்பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இதுல பல அரசியல் கட்சிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இந்த பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை வச்சு என்னென்ன பிசினஸ் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. சரி, யார் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தது? ஆத்து மணல் சாதாரணமாக அள்ளிட முடியாது. ஆத்து மணல் அள்ளணும்னா அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கியிருக்காங்க, ஆனா அனுமதியை தாண்டி அள்ளிருக்காங்க. அப்ப யார் அனுமதி கொடுத்துருப்பா? மாவட்ட ஆட்சியர் தான் அனுமதி கொடுத்துருப்பான்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு சம்மன் அனுப்புறாங்க. எங்க அதிகமாக ஆத்து மண் அள்ளப்பட்டிருக்குன்னா காவிரி ஆத்துடைய மண் தான் அள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா தாமிரபரணியில் ஆல்மோஸ்ட் அள்ளி முடிச்சாச்சு. வைகையில் அள்ளுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாலாத்தில் அள்ளிட்டாங்க. மற்றபடி சின்ன சின்ன ஓடைகள், சின்ன சின்ன ஆறுகள் எல்லாத்தையும் அள்ளி முடிச்சாச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் சாகாமல் இருப்பது காவிரி ஆறு மட்டும்தான். அந்த மண்ணு தான் விலை உயர்ந்த மண்ணாக கருதப்படுகிறது. குறிப்பாக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வெளி மாநிலங்களுக்கு தான் இந்த மண் அனுப்பப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு 10% கூட இந்த பயன்பாடு கிடையாது. அப்போ அந்த காவிரி ஆத்து மண்ணை அல்றது யாருன்னு பார்த்தா இந்த 3 பேரும். அப்போ அந்த காவிரியார் சம்பந்தப்பட்ட கரூர் மாவட்ட ஆட்சியர், திருச்சி மாவட்ட ஆட்சியர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர், அரியலூர் மாவட்ட ஆட்சியர், வேலூர் மாவட்ட ஆட்சியர், இந்த 4 மாவட்ட ஆட்சியர்களையும் விசாரணைக்கு அழைத்தாங்க அமலாக்கத்துறை. திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா, கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் அவர்கள், அதே போல வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, இந்த 5 பேரையும் 10 மணி நேர விசாரணை அமலாக்கத்துறை சென்னையில் நேற்று மாலை ஆரம்பித்து இரவு 10 மணி வரைக்கும் நடத்திருக்காங்க. இதுல இந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆத்து மணல் அள்ளுற விவகாரம் எங்களுக்கு நேரடியாக வர்றது கிடையாது, எங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள்கிட்டே முடிஞ்சிருது. நாங்கள் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறதோடு சரி, நாங்கள் இதில் பணமும் வாங்கலை, எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி முக்கியமான ஆவணங்களை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தாசில்தார்கள் இது மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த ஆத்து மணல் யாருடைய கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னா விஏஓ, அதுக்கு அடுத்தபடியாக ஆர்ஐ, அதுக்கு அடுத்தபடியாக தாசில்தார், அதுக்கு அடுத்தபடியாக ஆர்டிஓ, அதுக்கப்புறம் டிஆர்ஓ, இவங்களை தாண்டி மாவட்ட ஆட்சியர். விஏஓ அனுமதி கொடுக்க முடியாது. ஆனால் விஏஓக்கு ஆத்து மணல் கொள்ளையை தடுக்கிற உரிமை இருக்கிறது. அனுமதி யார் கொடுக்கலாம்னா ஆர்ஐ கொடுக்கலாம். ஆர்ஐ கொடுத்தாலுமே தாசில்தாருடைய ஒப்புதல் வேணும். அப்புறம் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டிஓ, அப்புறம் டிஆர்ஓ, இவங்களும் கொடுக்கலாம். நேரடியாக இந்த 5 பேரில் மிக முக்கியமானது ஆத்து மணல் அள்ளுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் தாசில்தார். இந்த தாசில்தார் நினைச்சா ஆத்து மணல் கொள்ளையை தடுக்கவும் முடியும், ஆத்து மணலை அள்ளவும் முடியும். அப்போ ஒவ்வொரு தாசில்தார்களும் நேர்மையாக இருந்துட்டா, குறைந்தபட்ச சுற்றுச்சூழல் ஆர்வத்தோடு இருந்துட்டா, குறைந்தபட்ச இயற்கை குறித்த புரிதல் இருந்துட்டா, குறைந்தபட்ச மணலுடைய தேவை குறித்த புரிதல் இருந்துட்டா இங்க ஆத்து மணல் கொள்ளை நடக்காது. அப்போ மாவட்ட ஆட்சியர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த ஆவணங்கள், அவங்களுடைய விசாரணைகளுடைய முடிவுகளில் தாசில்தார்கள், ஆர்ஐகள், டிஆர்ஓ, ஆர்டிஓ இவங்களை விசாரணைக்கு அழைக்க இருக்கிறது அமலாக்கத்துறை. ஆப்பு மேல ஆப்பு வருது. இது ஏதோ ஒரு 2 லோடு மண்ணு, 5 லோடு மண்ணு, 1000 லோடு மண்ணு கிடையாது. 4,000 கோடி, 4,080 கோடிக்கு மேல சொல்ற 4,000 கோடி, 4,000 கோடிக்கு கடந்த 5 ஆண்டுல அதிமுக திமுக நடத்துகிற இந்த 5 ஆண்டுகள் 4,000 கோடி ரூபாய்க்கு சட்ட விரோதமாக அரசு கொடுத்த அனுமதியை தாண்டி, அளவை தாண்டி இந்த 3 மணல் கொள்ளைகளும், மணல் ரத்னம், மணல் கரிகாலன்,
மணல் ராமச்சந்திரன், இந்த 3 பேரும் சேர்ந்து 4000 கோடிக்கு இல்லீகலாக மண்ணெளி வித்திருக்காங்க. அப்போ துறை சார்ந்த அமைச்சருக்கு கொடுக்காமல இருந்திருப்பாங்க. தாசில்தார் மட்டும் கையெழுத்து போட்டுவாரா? அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டிஓ போடணும். அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அவருக்கு மேலே இருக்கக்கூடிய டிஆர்ஓக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அவருக்கு மேலே இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் வாய்ப்பு இல்லை. நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் நீர்வளத்துறை அமைச்சருக்கும் கப்பம் கெட்டாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. தாசில்தார் வந்து இது ஒரு லோடு மண் அப்படின்னா தாசில்தார் ஓகே. இது பலாயிரக்கணக்கான லாரிகளில் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு 6 சாகிற அளவுக்கு மண்ணெளி வித்திருக்காங்க. அப்படின்னா நீர்வளத்துறை அமைச்சர் இதில் 100 விழுக்காடு மாட்ட போகிறது உறுதினு சொல்கிறாங்க. அம்பாசமுத்திரத்துக்கு துரைமுருகன் போறாரு. யார்? திமுகவுடைய துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் போறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர் புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார்னா, இங்கிருந்து மலைகளை அதிகமாக ஏற்றிட்டு போகிறாங்க, வெட்டி கொண்டு போகிறாங்க அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்லணும்? நான் தடுக்கிறேன், இல்லை குறைக்க சொல்கிறேன், இல்லை அளவாக கம்மிப்படுத்துகிறேன், இல்லை லீகலாக என்ன உண்டோ அதை மட்டும் வெட்ட சொல்கிறேன்னு சொல்லலாம் ஒரு அமைச்சர் நல்லவராக இருந்தா. ஆனால் அவர் சொல்கிறாரு, நக்கல் மசுறு கூடினவராச்சு இல்லை. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் மலையை வெட்டி கொண்டு போகிறதுனால லோடெலாம் உடையுது, அதை நான் சரி பண்ண சொல்கிறேன். மலையை வெட்டி போகிறது அவருக்கு பிரச்சனை இல்லையா? அந்த மலையை வெட்டி லாரிகளில் ஏற்றிட்டு போகும்போது லாரியோட லோடு தாங்க முடியாமல் ரோடு உடைதான், அது அவருக்கு பிரச்சனையா. ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இவர் என்ன செஞ்சாலும் தெரிஞ்சு போயிருது, ஆத்து மணலாம் தெரிஞ்சு போயிருது, கனிமொழி தெரிஞ்சு போயிருது. எப்படினாலும் இந்த துரைமுருகன் பேர் அடிபட்டு, துரைமுருகன் பேர் மட்டும் இல்லை, திமுகவில் சீனியர் லிஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்களுடைய பேர் மட்டும் சமூக வலைதளங்களில் வெளியே வந்துடுது. அமலாக்கத்துறை ரைடுக்கு வந்துடுறாங்க. பொன்முடி, ஏவாவேலு, துரைமுருகன், KKSSR, ஐ பெரியசாமி, அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, இவங்களுடைய பேர் இந்த அமலாக்கத்துறை பட்டியலில், ஊழல் பட்டியலில் நிறைய அடிபடுது. நீதிமன்றங்களில் நிறைய அடிபடுது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைச்சர்கள், சின்ன புதுசாக வந்த அமைச்சர்களுடைய பேர் அடிபடுறது இல்லை. திமுக தலைமை குடும்பத்துடைய பேர் அடிபடுறது இல்லை. என்னன்னா, இந்த சீனியர்கள் யாரும் திமுக தலைமை குடும்பத்திற்கு கப்பம் கெட்டதில்லை. பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து மட்டும் சரியாக போயிருதான், மற்ற துறைகளில் சரியாக போகிறது இல்லை. அப்படிங்கிறதுனால அவங்களும் இவங்க வீட்டுக்கு ரைடு வர்றதையோ இவங்க வழக்கில் சிக்கிறதையோ கண்டுக்கிறது இல்லை. மேலே அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்கள பார்த்துக்கோங்க, அவங்க வீட்டுக்கு என்ன எடுக்க உண்மை எடுத்துக்கோங்க, எங்களை தொடர்பு இல்லாமல் இருங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் திமுக தலைமை இருக்கிறது. இவங்க ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறதுனால என்ன நாங்கள் எப்போ ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கணுமா, கப்பம் கட்டிகிட்டே இருக்கணுமா, நாங்களும் கொஞ்சம் சம்பாதிக்க வேண்டாமா, எங்கள் பிள்ளை குட்டியும் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்கறதில்ல. அதனால் இப்படி இருக்கின்ற வேண்டிய அந்த இயக்கத்துடைய மூத்த நிர்வாகிகள் இப்போ இப்படி இருக்காங்களாம். உண்மையிலே இந்த வளத்தை காக்கணும் அப்படின்னா யார் காக்கணும்? தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். தமிழ்நாட்டுடைய வளத்தை காப்பதற்காகத்தான் அவரை தமிழ்நாடு மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்காங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின்றாரு. இந்தியாவை காக்கனா இந்தியாவுக்கு மக்களை மட்டுமல்ல, இந்திய மக்கள், இந்தியாவுடைய கனிம வளங்கள், மண், நிலம், காற்று, நீர் எல்லாத்தையும் காப்பதுதான் ஒருவருடைய கடமை. தமிழ்நாட்டை, இந்தியாவை காக்க போற ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டை காக்கிறாரா, காத்திருக்கிறாரா, காப்பாரா? அவர் உண்மையிலே காத்திருந்தா இங்க இவ்வளவு பெரிய ஆத்துமணல் கொள்ளை நடைபெறாது. அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது கூட அவர் ஒரு இடத்துல போய் நின்றாருன்னா ஒரு 1000 பேர் கூடுவாங்க, கட்சிக்காரங்க 10,000 பேர் கூடுவாங்க. ஒரே நாள்ல ஒரு 5 லட்சம் பேரை திரட்டுற அளவுக்கான செல்வாக்கு ஐயா ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு மாநாட்டுக்கு 5 லட்சம் பேர் கூட்டுறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட்ட முடியாதா? கூட்ட முடியும். இதுவரைக்கும் ஆற்றுமணல் கொள்ளையை கண்டிச்சு தமிழ்நாட்டில் திமுக ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்கன்னா இல்லை, ஏன்னா ஆள்றதே அவங்க தான். இந்த அமலாக்கத்துறை பட்டியலில் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ரெய்டு நடத்தப்பட்டு இப்போ தேடப்படும் குற்றவாளிக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய மணல் கரிகாலனோடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்து இப்படி இருக்காரு. அவ்வளவு நெருக்கம். 2 பேரும் லண்டன் வீதிகளை சுத்துறது, என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியாது. இங்க ஆத்துமணல் அள்ளுவாங்க, அந்த காசை வச்சு அவங்க அங்க என்னமோ பண்ணுவாங்க. இந்த ஆத்துமணல் அள்ளக்கூடிய மணல் கரிகாலனா இருக்கட்டும், மணல் ரத்னமா இருக்கட்டும், ராமச்சந்திரனா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியில இணக்கமா இருப்பாங்க. எந்த கட்சி கொஞ்சம் சக்தி வாய்ந்த பவர்ல இருக்காங்களோ, கொஞ்சம் ஆத்துமணல் கொள்ளையிட்ட காசு வாங்குற ஆளா இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவரா போயிருவாங்க. இப்போ சமீபத்தில் என் மண் என் மக்கள் என்று தமிழ்நாடு முழுக்க நடந்த திமுகவுடைய எல்லா ஊழல்களையும் கண்டிக்கிற, எல்லா தவறுகளையும் கண்டிக்கிற அண்ணாமலை இந்த ஆத்துமணல் கொள்ளையை பற்றி வாயை துறக்கலை, கனிமூல கொள்ளையை பற்றி வாயை துறக்கலை. கன்னியாகுமரியிலிருந்து நடைபெற்று தொடங்கினாரு, ஆனால் கனிமூல கொள்ளையை பற்றி ஒரு வாய் பேசல. என் மண்ணுங்கிறாரு. அந்த மண்ணை இந்த ரத்தனமும் இந்த கரிகாலனும் ராமச்சந்திரனும் அள்ளி விற்கிறாங்க. அண்ணாமலை கண்டிக்கல. கண்டிக்காததற்கு அண்ணாமலைக்கு ஃபேவர் பண்ணணும்ல, சும்மா இருப்பாங்களா ராமச்சந்திரன்? புதுக்கோட்டையிலிருந்து 1500 பேரை தேர்தல் வேலைக்கு கோயம்புத்தூருக்கு அனுப்பிவிட்டு தென்னந்தோப்பை வாடகை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு பல 100 கோடிகளை. அண்ணாமலை போட்டிருக்க வேட்டி சட்டம் முதற்கொண்டும் காவிரி ஆத்து மண் இருக்கு. இல்லை நான் ரொம்ப யோக்கியம் அப்படின்னா இந்த 3 பேரையும் கைது பண்ணணும்,
ஆத்து மணல் கொள்ளை முழுமையாக தடுக்கப்படணும். இந்த மாவட்ட ஆட்சியரை விசாரித்தது போல ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை விசாரிக்கணும், நீர்வளத்துறை அதிகாரிகளை விசாரிக்கணும், நீர்வளத்துறை அமைச்சரை விசாரிக்கணும், அவருடைய மகன் கதிரானந்த விசாரிக்கணும். இந்த 3 பேரையும் எடுத்து உண்மை அறியும் பரிசோதனைக்கு உட்படுத்தணும் என்று அண்ணாமலை பேசுவாரா? பேச மாட்டாரு. சரி, எடப்பாடி பேசுவாரா அப்படின்னு பார்த்தா எடப்பாடி ஆட்சியில் தான் வாங்கி வழுக்க போட்டிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் பலாப்பழத்தை தூக்கிட்டு மாதிரி பலாப்பழத்தை முழுங்கினா எப்படி முழுங்குவாரோ அப்படி எடப்பாடி மொத்தமாக ஆத்து மணல், கனிம வளம் எல்லாத்தையும் முழுங்கிருக்காரு. திமுக காரன் மட்டும் திருடன் கிடையாது, அதிமுக காரன், அது அண்ணன் சீமான்னு சொல்லுவாங்க. இவன் திராவிட முன்னேற்ற திருடன் முன்னேற்ற கழகம், இது அனைத்து இந்த திருடன் முன்னேற்ற கழகம். அவ்வளோதான் வித்தியாசம். திருடணுமா திமுக போ, மாட்டிக்காம திருடணுமா பாஜக போ, திருடிட்டு மாட்டிக்கணுமா அதிமுக போ, மொத்தத்தில் திருடணும், அவ்வளோதான். அப்போ எடப்பாடி கேட்க மாட்டாரு. ஸ்டாலின் கேட்பாரா? ஸ்டாலின் தான் காக்கணும், அவரும் கேட்க மாட்டார். அப்போ ஸ்டாலின், எடப்பாடி, அண்ணாமலை இந்த 3 பெரிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் முதன்மையான களத்தில் நிற்க வேண்டிய இவங்களே இந்த மணல் கொள்ளையிட்டு வாங்கி திங்கிறதுனால 3 பேரும் பேசுறதுல களத்தில் நின்று இந்த ஆத்து மணல் கொள்ளையை தடுக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி. நேற்று கூட ஆத்து மணல் கொள்ளையை தடுத்திருக்காக திருவண்ணாமலை பக்கத்தில் செய்யாருடைய நாம் தமிழ் கட்சி ஒன்றிய செயலாளர் இந்த திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டு இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை இருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் முடிஞ்சிருச்சு, தேர்தலுக்காக செய்யறான்னு சொன்னா கூட தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதற்கு பிறகும் கூட ஆற்று மணல் கொள்ளையை தொடர்ச்சியாக நாம் தமிழ்ச்சி போராடுகிறது. அங்கங்க நம்ம பார்க்குறோம். சமூக ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த ஆத்து மணல் காப்பதற்காகவே பல இயக்கங்களை வைத்து அங்கங்கே தடுக்கிறாங்க, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் உண்மையிலே தடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் காவல்துறையில் பங்கு இருக்கு. ஆனால் காவல்துறை எப்போ வரும்னா ஒரு விஏஓ புகார் கொடுத்தா, ஒரு ஆர்ஐ புகார் கொடுத்தா, ஒரு தாசில்தார் புகார் கொடுத்தா, ஒரு பிடிஓ, ஒரு டிஆர்ஓ புகார் கொடுத்தா, மாவட்ட ஆட்சியர் சொன்னால் வருவாங்க. புகார் கொடுக்காம அவங்களும் ஆத்துமணல் கொள்ளையை நேரடியாக தடுத்தாக சரித்திரமே கிடையாது. எனக்கு ரொம்ப காலமும் ஒரு சந்தேகம், காவிரி ஆற்று சிக்கல் தீர்க்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த காவிரியில் மண்ணல்றதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உண்மையிலே தொடர்பு இருக்கு. இப்போ ஆற்றுல தண்ணி நிறைய ஓடுது, ஆத்து மணல் அள்ள முடியுமா? அள்ள முடியும், குறைவாக அள்ள முடியும். ஆற்றுல தண்ணி ஓடுனா மண்ணல்ல முடியாது. அப்போ மண் அள்ளணும்னா அங்கே தண்ணி ஓடாமல் இருக்கணும், தண்ணி ஓடிச்சுன்னா மண்ணல்ல முடியாது. அப்போ காவிரி சிக்கல் தீர்க்கப்படாமல் இருந்தால் தான் தண்ணி வராது. இன்னைக்கு மேட்டூருடைய அணையின் நீர்மட்டம் 55 அடி, 120 அடி கொண்ட மேட்டூருடைய அணையின் நீர்மட்டம் 55 அடியாக சுருங்கிருச்சு. இந்த 5 வருஷத்துல இது 2வது முறைன்னு சொல்றாங்க. மழை ஏற்கனவே இயற்கையாக மழை பெஞ்சனால தண்ணி இருந்துச்சு, இப்போ மழை பெய்யலை. இன்னும் ஒரு 2 மாதம் போச்சுன்னா மொத்தமாக தண்ணி இருக்காது, வத்தும். அப்போ தண்ணி குறைவாக ஓடும் பொழுது மணல் அள்ளி விற்கலாம். மணலை விற்பதற்காகவே காவிரி சிக்கல் தீர்க்கப்படாமல் இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழும்புகிறது. அப்படித்தான் பாலாத்துல தண்ணி மொத்தமாக நிறுத்தப்பட்டு பாலாறு முழுமையாக பால்பட்டு போயிடுச்சு. வைகையில் தண்ணி வராமல் இருந்து ஒட்டுமொத்த வைகையில் எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி தின்னாச்சு. அப்படி காவிரியும் திட்டமிட்டு ஒரு கும்பல் காலி செய்து கொண்டிருக்கிறது. இந்த காவிரி சிக்கலுக்கும் காவிரி ஆற்றுல மண்ணல்றதுக்கும் இப்போ ஒட்டுமொத்தமாக வெயில் தகித்து கொண்டிருக்கு இல்லையா, இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு பார்த்தா சத்தியமாக இருக்குது. கோயம்புத்தூரில் அண்ணாமலை சொல்லும்போது எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, கோயம்புத்தூரில் வெப்பம் அதிகமான காரணம் வந்து திமுகனே லூசு மாதிரி பேசாதே அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய மலைகள் முழுமையாக நொறுக்கப்படுகிறது. கோயம்புத்தூருடைய பாதுகாப்பு அரணே அந்த மலைகள் தான். அந்த மலைகள் நொறுக்கப்படும் போது அது இயற்கையாகவே சூடு அதிகரிக்குது. திமுகவும் பொறுப்பு, அதிமுகவும் பொறுப்பு, ஆண்ட கட்சி பொறுப்பு. உலகம் முழுமைக்கும் பூமி வெப்பமயமாயிருக்கு, உலகம் முழுமைக்கும் ஓசோன்ல லேயர்ல ஓட்ட வந்துக்குது. அதை எல்லாவற்றையும் தாண்டி குறைந்தபட்சமாக நமக்கு குளுமையாக கொடுத்த மலைகள் நொறுக்கப்படுது. கன்னியாகுமரியில் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இயற்கை சூழல் வேறு, இப்போ இருக்க இயற்கை சூழல் வேறு. கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்களே சொல்றாங்க, இப்போ தம்பி ஹிம்லர் கூட ஒரு காணொலி போட்டிருந்தாரு, கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்களே சொல்றாங்க இப்போ கன்னியாகுமரியில் காலையில் 7 மணிக்கு வெளியே போக முடியல, அவ்வளவு மோசமா இருக்கு. என்னதான் வெயில் அடிச்சாலும் மாலை 4 மணிக்கு சின்னதா ஒரு சாரல் காத்து வீசும், குற்றால சாரல் போல. அந்த சாரல் இப்போது இல்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஏப்ரல் மேல இருந்த வெயிலை தாக்கத்தை விட இப்பொழுது 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது. காரணம் கனிம வள வேட்டை. அதே போலதான் ஆத்து மணலும். ஆத்து மணல் இல்லைன்னா தண்ணீர் அங்கே ஓடாது, தண்ணி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பகுதி இயற்கையாக இருக்காது, இயற்கையில்னா அங்கே மரம் கொடி செடி எல்லாம் செத்து போகும், மழை பொழிவு குறையும், சூடு அதிகரிக்கும். அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுது. இப்போ ஐயா ஸ்டாலின் வந்து சொல்றாரு, ஐயா ஸ்டாலின் வெயிலுக்கு வந்து இறங்கி மக்கள்கிட்ட பேசுறாரு. வெளியே போகும்போது ஓஆர்எஸ் வச்சுக்கோங்க, மோர் கொண்டு போங்க, தர்பூசணி கொண்டு போங்க, வெள்ளரிக்காய் கொண்டு போங்க, குளிர்ந்த நீர் பயன்படுத்துங்க, அதிக நேரம் வெயில் நடக்காதீங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கோங்க, வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்றாரு. வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்து, ஆமாம் நீங்கள் 1000 ரூபா, நான் வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா தர்றேன், மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபா தர்றேன், அப்புறம் தாய்மான் மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபா தர்றேன்,
முதியோர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன், அதை வச்சுட்டு 6 மணிக்கு வெளியே போவேன், வீரன்னு ஒரு சரக்கு அறிமுகப்படுத்திருக்கேன், அதை குடி, இப்போ கோதுமை பீர் வேற ஜில்லுன்னு கிடைக்குது, அதை எடுத்து குடிச்சிட்டு நல்லா படுத்துக்கின்றார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ரொம்ப நல்லவரியா நீங்க. ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை வந்து மிக சிறப்பான நடவடிக்கை, சிறப்பான சம்பவம். இதை இப்படியே விட்டுறாம இந்த ஆற்றுமணல் கொள்ளைக்கு முக்கியமான காரணங்கள் யாரு, அனுமதி கொடுத்தது யாரு, அவங்களுக்கு எவ்வளவு பணம் போயிருக்கு என்பதை வெளிப்படைத்தன்மையோடு அமலாக்கத்துறை செயல்படுத்தும் என்றால் ஒரு ராயல் சல்யூட் போடலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி